ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குட்டி ரிப்பன் பவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த சிசரும் ஒரு சின்ன சைஸில் ஒரு ரிப்பனும் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி சிக்ஸாக்காக வர்ற மாதிரி ரிப்பனை போட்டுக்கோங்க. இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணணும் இந்த சிசரில். நம்ம பெரிய ரிப்பனாக இருந்துச்சுன்னா நம்மளோட விரல் வச்சு பண்ணியிருக்கலாம். இது வந்து குட்டி சைஸ் ரிப்பன், ஹைட்டும் கம்மி தான். அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணலான்னு இப்படி ஐடியா பண்ணேன். சிசரில் அதே மாதிரி நம்ம விரல் இருக்கிற மாதிரி இந்த சிசர் இருக்கே, அதனால் அப்படி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது லாஸ்ட்டாக வர்றதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக போட்டுக்கோங்க. மெதுவாக பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் டைம் திரும்ப கீழே விட்டு, அந்த ரிப்பன் கீழே விட்டு மேலே இன்னொரு சுற்றுறோம். அப்புறம் இந்த நீளமாக இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ராவை வந்து கீழே பின்னாடி இருக்குல்ல அந்த நீளமாக ரிப்பன், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பின்னாடி இருக்கிற ரவுண்டில் பேக் சைடு இருக்கிற, நம்ம முன்னாடி இருந்துச்சுல அதில் விடக்கூடாது, பேக் சைடு இருக்கிற அந்த இதில் வந்து உள்ளக்க விட்டு வெளியில் எடுத்துடணும். சென்டரில் இருக்கிற அந்த குட்டி நாட் மாதிரி ஃபார்மாக இருக்குல்ல, அதில் வந்து உள்ளக்க விட்டு வெளியில் எடுத்துடணும். கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது, அது அப்படி உள்ளக்க விட்டு இழுத்தோன்னா, நம்ம நல்லா டைட்டாக இழுத்தோன்னா இந்த மாதிரி செட் ஆயிரும், ரிப்பன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். கரெக்டாக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ரிப்பனை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், குட்டியான ரிப்பன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும் போது இதை குட்டியாக எப்படி பண்ணலான்ட்டு யோசிச்சுருப்போம். அதுக்காக தான் இந்த ஐடியா. அவ்வளோதான். தேங்க்யூ.